வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக சந்தித்திருக்கின்றோம். மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் வீசும் என்பதில் சந்தேகமில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே சஞ்சீவ எதிரிமான இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தவின் காற்றில் நாமலில் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வட்டாரங்கள் அண்மையில் தெரிவித்துள்ளன. இது தொடர்பில் சஞ்சீவ எதிரிமானவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த காற்றுக்கு இன்னும் பெயர் இல்லை, ஆனால் அந்த காற்று நிச்சயமாக வீசும், அது நிலையானது என்று கூறினார். மஹிந்தவின் காற்று என்ற பெயர் உண்மையில் ஒரு பிரகாசமாக தொடங்கப்படவில்லை, இது இயற்கையாகவே சமூகத்திலிருந்து வந்தது என சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு இயக்கம் தொடங்கப்பட்டது போல குறித்த புதிய அரசியல் முயற்சியும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளையில் போதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கை மாத்தளை அளவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அதே பிரதேச விகாரை ஒன்றைச் சேர்ந்த 38 வயதான பௌத்த பிக்கு ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பிக்குவுடன் மேலும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்தே ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த மூவரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 7 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹெலொல்வவை பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் லஹூர் சில்வா துசித ஹெலொல்வவை தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். அத்துடன் சந்தேக நபருக்கு பயண தடை விதித்த நீதவான் சந்தேக நபரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மையில் துசித ஹெலொல்வவின் வாகனம் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கொழும்பு குற்றவியல் பிரிவு நடாத்திய சோதனையின் போது அவர் கொள்ளுப்பீட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியினாலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வசந்த சமரசிங்க வெளியிட்டுள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் அவர் எவ்வாறு அவற்றை சம்பாதித்தார் என்பது குறித்து விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுகவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வசந்த சமரசிங்க கடந்த காலங்களில் அவர் செய்த தொழில்கள் தொடர்பில் அவரது வருமான நிலை தொடர்பிலும் தொலைக்காட்சி விவாதங்களின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளதாக நிரோஷன் சுட்டிக்காட்டியுள்ளார். சொத்து விவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெருந்தொகை சொத்துக்களை அவர் எவ்வாறு உழைத்தார் என்பது அம்பலப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் வசந்த சமரசிங்க பெருந்தொகை சொத்துக்கு உரிமையாளராக காணப்படுகின்ற விடயம் சமூக ஊடகங்களிலும் பேசு பொருளாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு கிழக்கு போதைப்பொருள் பாவனையும் குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ள நிலையில் தற்பொழுது சினிமா பாணியில் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இளையோர் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் தென்னிலங்கையில் துப்பாக்கியை காட்டி மக்களை அச்சுறுத்தி போதைப் பொருளுக்கு பணம் பறித்து வந்த இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது இரவு வழிப்பறி கொள்கை சம்பவங்கள் தொடர்பில் புகைப்படங்கள் ஒன்று வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்டது போல ஒரு மாயையை சித்தரித்து சினிமா பாவனையில் வீதியில் 5 இளைஞர்கள் விழுந்து கிடக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. இரவில் பயணிப்போர் விபத்து நடந்ததென எண்ணி அவர்கள் அருகில் சென்றால் ஆபத்து உங்களுக்கு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படியானவர்களை கண்டால் வாகனங்களை நிறுத்தாது உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கி உண்மையை அறிந்து கொள்ள முயற்சியுங்கள். பலரும் தூர பிரதேசங்களுக்கு பயணிப்பதற்கு இரவு நேரங்களிலேயே செல்கின்றனர். எனவே வழிப்பறி கொள்ளையர்கள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் என இலங்கை மின்சார சபை தொழிற்சங்க பொறியியலாளர் மற்றும் மின் அத்தியட்சகர் சங்கத்தின் தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலிலே தங்களுடைய முக்கிய கோரிக்கை என்று தொடர்புடைய கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சரியான பதில் கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இன்று தொழிலாளர் சங்கங்கள் எடுக்கும் எதிர்கால முடிவு பணிப்புறக்கணிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது என்று சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த தொழிற்சங்கத்தின் நோக்கம் அவர்களின் தொழிற்சங்க உரிமைகளை வென்றெடுப்பது மட்டுமல்ல, மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்திலுள்ள குறைபாடுகளை சரி செய்வது ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்து மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது JMO அவர்களினால் பாதீடு இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது JMO அவர்களினால் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் 1ஆம் தேதி அதற்கான நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் பாதீட்டுக்கான அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார். பாதீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் 21ஆம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் மற்றும் அவரது கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப்குமார் தெரிவித்துள்ளார். அனுர அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இன்று பிழையானவர்களை தெரிவு செய்துவிட்டோம் என்று வருத்தப்படுவதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே முகநூல் பதிவிலேயே திலீப்குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இனி கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் கிடையாது. சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அனுர அரசு செய்வதில்லை என்பதனால் தமிழ் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சை எடுக்க முடியாத நிலைமை. தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ச பண்டாரநாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல் விரைவில் சுமோ கும்பலுக்கு ஓய்வு கிடைக்கும். எந்தவொரு அரசு கொடுப்பனவுகளும் கிடைக்காது. அஸ்விஸ்வமுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது.